அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அனைவர்களுக்கும் கண்ணியம். இந்திய திருநாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமக்களுக்கும் உரித்தான கடமை வாக்களிப்பது. இறைவனோட அருளால் சிறப்பான முறையிலே நாம் வாக்களித்து விட்டோம். இறைவன் நல்லாட்சியை மலரச் செய்வானாக. வாக்களித்து வாக்கு பெற்று வரக்கூடிய ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் மக்களுடைய சேவகர்கள் தானே தவிர அவர்கள் மக்களுடைய எஜமானர்கள் இல்லை என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடந்த காலங்களிலே நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது அவர்கள் வாக்கு பெற வரும் பொழுது அடிபணிந்து வருகிறார்கள். வாக்கு பெற்று வெற்றி பெற்று விட்டால் அவர்கள் தங்களை எஜமானர்களாக முதலாளிகளாக நினைத்துக் கொள்கிறார்கள். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. மக்களுடைய பிரதிநிதியாகத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறீர்களே ஒழிய மக்களுடைய எஜமானர்களாக இல்லை. ஆகவே மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை நீங்கள் சிறப்பான முறையில் செய்வதுதான் நீங்கள் உங்களுக்கு மக்கள் கொடுத்த இந்த அங்கீகாரத்திற்கான மிக முக்கியமான விஷயமாகும். ஆகவே ஒவ்வொருவர்களும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் முதலமைச்சரும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். மக்களுடைய உள்ளத்திலே நற்பெயரை பெற வேண்டும். அது உங்களையும் வாழ வைக்கும், உங்கள் குடும்பத்தையும் வாழ வைக்கும். ஆகவே யாருக்கும் நீங்கள் மோசம் செய்யாதீர்கள், யாரையும் மோசடி செய்யாதீர்கள், மக்களுடைய வரி பணத்தை ஏமாற்றாதீர்கள், ஊழல் செய்யாதீர்கள். ஆகவே உங்களுடைய காலத்திற்கு பிறகும் மக்களால் போற்றப்படக்கூடிய நிலை வேண்டுமென்றால் நீங்கள் பெறக்கூடிய அந்த பதவிக்கு உண்மையாளர்களாக இருங்கள். அது இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் இறை அடியாருடைய ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு பரிபூரணமாக பெற்றுத்தரும். இறைவன் நல்ல ஆட்சியை தந்து இந்த நாட்டை என்றைக்கும் சுபிட்சமானதாக, செழிப்பானதாக, அமைதியான தேசமாக என்றைக்கும் இருக்கச் செய்வானாக. ஆமீன்.